நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம என்ன வசனத்தை குறித்து தியானிக்கலாம், என்னத்தை குறித்து பேசலாம், என்னத்தை குறித்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை குறித்து இங்கே நம்ம தியானிக்க போகிறோம். முக்கியமான ஒரு வசனத்தை குறித்து இங்கே நம்ம பேச போகிறோம். சரியா? அது என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று கொரிந்தியர் ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம். சரியா? ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம். சரியா? ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து இன்றைக்கி வாசிக்க போகிறோம். சரியா? அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன். சரியா? நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். சரியா? இந்த பூமியில் நம்ம சின்ன பசங்களாக இருக்கிறப்ப நமக்கு நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய செய்காலை, நம்முடைய காரியமெல்லாம் ஒரு ஒரு குழந்தையாக இருக்கின்ற பொழுது குழந்தையைப் போல் நம்ம யோசித்திருப்போம், குழந்தையைப் போல் நம்ம சிந்தித்திருப்போம் இல்லையா? அப்போ வேதம் சொல்லுது, நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன். அப்போ ஒரு மனிதன் குழந்தையாக இருக்கின்ற பொழுது அவன் எப்படிப்பட்ட பேச்சு பேசுவான்? ஒரு குழந்தையைப் போல பேசுவான். சரியா? அப்போ கொஞ்சம் நம்மளுடைய வயசு இருக்குது, டீனேஜ் இருக்குது. சரியா? நம்ம ஸ்கூல் பள்ளி படிப்பு இருக்குது, டீனேஜ் வாழ்க்கை இருக்குது. நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முன்னேறி கொண்டே வரக்கூடிய பருவங்கள் இருக்குது. சரியா? அப்போ ஒரு மனிதன் ஒரு 30 வயதில் நிரம்பிய ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா, அவன் குழந்தையை போல் இருக்க முடியுமா? குழந்தையை போல் யோசிக்க முடியுமா? குழந்தையை போல் சிந்திக்க முடியுமா? ஒரு 30 வயது நிரம்பிய ஒரு மனிதன் ஒரு குழந்தையை போல் யோசிப்பானா? குழந்தையை போல் சிந்திப்பானா? குழந்தையை போல் வாழ முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது, நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன். அப்போ நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய செய்காலெல்லாம் நம் சிறு வயதில் எப்படி இருந்திருப்போம்? சின்ன குழந்தையை போல் யோசித்திருப்போம், ஒரு குழந்தையை போல் நம்ம சிந்தித்திருப்போம், ஒரு குழந்தையை போல் நம்ம வாழ்ந்திருப்போம், ஒரு குழந்தையை போல் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? வாழ்ந்திருந்திருப்போம். ஆனால் வேதம் இங்கே சொல்லுகிறது, குழந்தையை போல சிந்தித்தேன், நான் புருஷனான பொழுதோ. வேதம் என்ன சொல்லுகிறது? நான் புருஷனான பொழுதோ குழந்தைக்கானவைகளை ஒழித்து விட்டேன். சரியா? நான் என்ன சொல்கிறாரு இங்கே? என்ன சொல்கிறாரு? வேதம் சொல்லுகிறது, நான் புருஷனான பொழுதோ நான் குழந்தைக்கானவைகளை விட்டு ஒழித்து விட்டேன். அப்போ ஒரு புருஷன், பூரண புருஷன், சரியா, ஒரு 30 வயது நிரம்பிய ஒரு ஆண்மகன், சரியா, அவனுடைய பேச்சு, நடவடிக்கை, சுபாவம், எல்லா கேரக்டரும் எப்படி இருக்கும்? ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். சரியா?